இன்றைக்கி நம்ம ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் மைதா, பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, கொத்தமல்லி தழை, உப்பு, 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க ரவை போட்டுக்கலாம். கூடவே மைதாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அதுலேயே சீரகம் போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பெருங்காயம் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம், மல்லி இலை போட்டுக்கலாம், இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். முக்கால் கப்பு எண்ணெயை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தோசைக்கல் சூடானதும் ஒரு ஜக்கில் மொண்டு அப்படியே நல்லா ஊற்றி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். தோசை நல்லா முருவில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி.